வரப்போற 26 தேர்தலை மையமாக வச்சு தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து பாஜகவினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. குறிப்பா அமித்ஷா இது குறித்து கடந்த ஒரு வாரமாக பல விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அதிமுகவையும் பாஜகவையும் ஒரு அணியில முதல்ல கொண்டு வருது. இது ஏற்கனவே பழைய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர மாட்டாங்க. கொங்கு பகுதியில செல்வாக்கான தலைவராக தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இல்ல நான் தான் செல்வாக்கான தலைவர், நான் தான் கொங்கு மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஷ் கால்குலேஷனோட ஒர்க் பண்றாங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா குறிப்பாக ஜெயலலிதா எம்ஜிஆரை நேரடியாக விமர்சனம் பண்ற அளவுக்கு அண்ணாமலை ஒரு கட்டத்துக்கு போனாரு. அண்ணாமலை தான் விமர்சனம் பண்ணாரு. ஆனா மோடி சென்னைக்கு வந்தப்ப 2024 தேர்தல் பிரச்சாரத்துல எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் மேடையிலே வச்சு பூவெல்லாம் போட்டு புகழ்ந்தெல்லாம் பேசினாரு. அப்பவே தொண்டர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க பாஜக. என்னது அண்ணாமலை பேசுறாரு, மோடி பேசுறாரு, இவர் தப்பா பேசுறாரு, அவர் சரியா பேசுறாரு,